தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம், கோபியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வருங்க. சத்தியிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கொடிவேரி இருக்குதுங்களா, கொடிவேரியிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே 1 கிலோமீட்டர் தான் வருங்க. இந்த தூரத்தில் ஒரு 1 ஏக்கர் 85 சென்ட்டுங்க தோட்டம் பார்க்க வந்துருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னாங்க இதுதான் மெயின் கேட்டு. இப்போ என்னென்னா காடு வந்து ஒரே சச்சதரமாக தான் இருக்குது, எந்த மூலையும் கட் ஆகாது. இப்போ நம்ம மெயின் கேட்டில் போகிறோம். இந்த தடம் வந்து ஒரு 2 பேர்த்துக்கு மட்டும் பாத்தியம். இந்த ஃபஸ்ட்டு கேட்டிலேருந்து இந்த கேட்டு வரைக்கும், இந்த கேட்டிலேருந்து அப்போ நம்மளுக்கு அப்படியே காட்டுக்குள்ளே உள்ளே போய்க்கிறோம். இப்போ இந்த கேட்டு வந்து நம்மளுக்கு தனிப்பட்ட கேட்டுங்க. இது வந்து இது வரைக்கும் இந்த தடம் வந்து நம்ம பைக்கு நிற்கிதுங்களா, அந்த வீதி காங்கிரீட் வீதி, ஊரடி தோட்டம். மெயின் ரோட்டிலேருந்து ஒரு 300 அடி தூரத்துக்கு அந்த காங்கிரீட் வீதி. மெயின் ரோட்டில் கட் ரோடு, தார் ரோடு, அந்த சதுமுக ரோடு. அதிலிருந்து நம்ம அந்த பைக்கு நிற்கிற வரைக்கும் பஞ்சாயத்து ரோடு. அப்புறம் அதிலிருந்து அந்த கேட்டுக்கு இந்த கேட்டுக்கு 2 பேர்த்துக்கு மட்டும் பாத்தியம் இந்த தடம். இந்த கேட்லேருந்து இப்போ நம்ம காடு பார்க்க வந்த காடு ஸ்டார்ட் ஆகிக்குது. இப்போ என்ன அப்படின்னாங்க, இப்போ இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குபேர மூலையிலே வந்து இந்த கேட் போட்டுக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணலான்னா, வாஸ்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தடத்தை இந்த இடத்துல எப்படி அகலம் இருக்குதோ அதே அளவுக்கு வந்து இப்போ இதை குபேர மூலைங்களா, இதிலிருந்து இந்த கம்பி வேலி ஓரமாக அந்த தென்னை மரம் தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் இந்த தடத்தை நேராக இப்படி இழுத்துட்டு போய்க்கலாம். இழுத்துட்டு போயிட்டு தடத்தையாக தடமாக காட்டி விட்டு தடத்தை கழிச்சிட்டு இந்த பக்கம் நம்ம கம்பி வேலி போட்டுக்கலாம். வாஸ்துக்கு வந்து அருமையாக வந்துடுங்க. அப்படி தான் வந்து அமைப்பு இருக்குது. இதுதான் நம்மளுக்கு குபேர மூலை. குபேர மூலையிலிருந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான். இது கிராஸோ பெண்டு எதுவும் இல்லை, ஜம்மன் இருக்குது. காடு வந்து கொஞ்சம் அந்த கரிசன் மண், களிமண் அந்த மாதிரி மண் தான், கருப்பு மண் தான். இதெல்லாம் சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கிறாங்க. காடு முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா வாழை போட்டு விட்டுக்கிறாங்க. தென்னை மரமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தென்னை மரம் ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. காடு முழுசுமே வந்து வாழை தான், இப்போதைக்கு வாழை தான் போட்டு விட்டுருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு தெற்கோட்டு பொலியில் போயிட்டுருக்குறேங்க. காடு முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்குது. காட்டினுடைய அளவு வந்து 1 ஏக்கரை 85 சென்ட்டுங்க. இந்த தடம் சொன்னங்கள, அந்த குபேர மூலையில் கேட்டு விட்டுருந்தாங்கல்ல, அந்த தடத்தை வந்து இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கிறோம் பாருங்கள், இதில் அப்படியே தடமாகவே கொண்டு வந்து இந்த பக்கத்து கம்பி வேலி வந்து முட்டுற வரைக்கும் அப்படியே தடமாகவே காட்டிடலாங்க. ஒரு 10 சென்ட்டு உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போகும். இருந்தாலும் வாஸ்துக்கு அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து காடு வந்து தெற்கு பார்த்த மாதிரி வந்துடும். அப்படி நான் சொல்கிற மாதிரி பண்ணுறேன்னா, இப்போ இதாங்க அக்கனி மூலம் இதுதான். நம்மளுக்கு வந்து தடத்தை வந்து எடுத்து விட்டோம்னா இந்த கல் வரைக்கும் தடமாகவே காட்டிக்கலாம். இவ்வளோ அகலத்தில் ஒரு 16 அடி தடம் போதுங்க. ஒரு 16 அடி தடம் வந்து நம்ம இப்போ அக்னி மூலையில் இருக்கிறாங்களா, இதிலிருந்து குபேர மூலை அப்படியே இது தடமாகவே காட்டிக்கலாம். இந்த தடத்தை கழிச்சிட்டு தான் இந்த பக்கம் தான் நம்ம வந்து கம்பி வேலி போடுறதா இருந்தால் போட்டுக்கணும். இந்த தடத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், யூஸ் பண்ணணும். அப்போ தான் வாஸ்து பேசும். இது என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ இது அக்னி மூலைங்க. அக்னி மூலையிலேருந்து ஜல மூலைக்கு ஒரே நேர் தான். ஒரு பக்கத்தில் வருங்களா ஆற்று தண்ணி வசதி, நல்லா ஆற்று தண்ணி எப்படி ஊற்றிட்டு இருக்குது பாருங்கள். இல்லை பாக்குத்தோப்பு, இது எல்லாமே இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னாங்க எல்லாம் தண்ணி ஏரியா தான். உங்களுக்கு கொடிவேரி ஏரியான்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். எல்லாம் ஃபுல்லான தண்ணி ஏரியா. தண்ணிக்கு எந்த குறைபாடுகளும் இல்லை. காடு வந்து ஒரு சச்சதரமாக வந்துடுதுங்க. ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே இல்லை. காடு நல்லா ஜம்முன்னு இருக்குது, எந்த குறைபாடும் சொல்ல முடியாது. மண் நல்ல மண்ணுங்க, விவசாயத்துக்கு ஏகத்த நல்ல தகுந்த மண். ஒரு பக்கத்தில் பாக்கெல்லாம் பாருங்கள் எப்படி சிறப்பாக வந்திருக்குதுன்னு. பாக்கு தென்னையெல்லாம் அருமையாக இருக்குது. இப்போ நாம் பார்க்க வந்த காடு வந்து பார்த்திங்கன்னாங்க, இந்த முழுசும் அந்த சின்ன வாழை இது இருக்குதுல்ல, அது முழுசுமே நம்ம சேர்ந்தது தாங்க. அந்த பக்கம் வந்து மேற்கு திசையில் கரும்பு காடு, வடக்கு திசையில் ஊர்,
இப்படி வந்து கிழக்கு திசையில் இந்த பாக்குத்தோப்பு, தெற்கு திசையிலையும் கரும்பு காடுங்க. தெற்கு திசையிலையுமே கரும்பு காடு இப்படி வந்து எல்லாம் அமைஞ்சிருக்குது. இப்போ நாம் வந்துங்க அக்னி மூலையிலிருந்து ஜலமூலைக்கு போயிட்டுருக்குறோம். கிழக்கோட்டு பொலியில், அதாவது தெற்குலேருந்து வடக்கு நோக்கி போயிட்டுருக்குறோம். அப்புறம் இந்த காட்டுக்கு தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னாங்க, ஒரு போரு தனிப்பட்ட முறையில் ஜலமூலையிலே ஓட்டி வச்சுக்கிறாங்க. சர்வீஸ் மட்டும் வந்துங்க 2 பேர்த்துக்கு கூட்டுங்க. இவருக்கு ஒரு நாளைக்கு, அவருக்கு ஒரு நாளைக்கு. போர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாரு, சர்வீஸ் வந்து அந்த கூட்டு சர்வீஸ் தான். நீங்கள் பின்னால் ஒரு நாளைக்கு சர்வீஸ் தனியாக வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இப்படித்தான் தனி சோர்ஸுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த போர் சொன்னங்களேங்க, இதுதான் போர் வந்து தனிப்பட்ட முறையில் போர் ஓட்டி வச்சுக்கிறாரு. ஜலமூலையிலே வாஸ்துப்படி ஓட்டிக்கிறாங்க. தண்ணி வேறு பக்கம் போயிட்டுருக்குதுங்க. இதாங்க நம்மளுக்கு வந்து ஜலமூலை கட்டாவில் நல்லா இருக்குது. இப்போ வந்து ஜலமூலையிலிருந்து வாயு மூலைக்கு போகிறோங்க. அதாவது கிழக்கோட்டிலிருந்து மேற்கு நோக்கி போகிறோம், வடகோட்டு பொலியில். அது எல்லாமே ஒரே நேருக்கு நேர் தாங்க. எது கிராஸோ பெண்டோ எதுவும் இல்லை. காடு வந்து நல்ல ஒரு சச்சதரமான முறையில், ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. மண் நல்ல மண் தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஊருங்க. அதாவது வந்து சதுமுகை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஊருங்க இதெல்லாம். ஊரடி தோட்டங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னாங்க, காட்டுக்குள்ளே நடுவில் வந்து ஒரே ஒரு ஹெச்டி லைன் ஒன்று கிராஸ் ஆகுதுங்க. ஒரே ஒரு ஹெச்டி லைனு காட்டுக்குள்ளே ஒரு கிராஸ் ஆகுது. தென்னை மரம் வைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஹெச்டி லைனை எடுக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி வாழையெல்லாம் பயிர் பண்ணால், மற்ற வெள்ளாமை சிறு வெள்ளாமை பண்ணால் அந்த லைனில் எடுக்க வேண்டியது வராது. ஏன்னா பாக்கும் தென்னையும் தான் வந்து வளர்ந்துச்சுன்னா லைனில் போய் முட்டிக்கும். முதல்ல சொன்ன மாதிரிங்க, 4 மூலையுமே வந்து கட்டாகாமல் நல்லா ஒரு காடு வந்து ஒரு சதுரமான முறையில் இருக்குது. அந்த தடம் மட்டும்தான் வந்து குபேர மூலையில் வர்றதுனால அந்த தடத்தை வந்து நேராக கொண்டு போய் அக்னி மூலை வரைக்கும் முட்டை வச்சிடலாங்க. இதுதாங்க வாயு மூலை கட்டாலும் நல்லா இருக்குது ஜம்முன்னு. இப்போ வாயு மூலையிலிருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்ல குபேர மூலை, அதுக்கு ஒரே நேர் தாங்க. ஏதோ கிராஸோ பெண்டோ எதுவுமே வரல. காடு வந்து நல்லா ஒரு சச்சாதரமான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. பக்கத்தில் எல்லாம் கரும்பு. இந்த காட்டினோட விலை பார்த்திங்கன்னாங்க, மொத்த காட்டினோட அளவு வந்து 1 ஏக்கரை 85 சென்ட்டுங்க. அவர் விலை வந்து 1 ஏக்கர் வந்து 80 லட்ச ரூபா சொல்கிறாரு. 1 ஏக்கர் விலை 80 லட்ச ரூபா சொல்கிறாரு. அதிலிருந்து நெகோசியபிள் தாங்க. அதிலிருந்து குறைச்சி பேசலாம். குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காடெல்லாம் வந்து சாட்டின முளைச்சிருக்குது. இதெல்லாம் வந்து ஆள் விட்டுலாம் சுத்தம் பண்ணணும், கொஞ்சம் பராமரிப்பு பண்ணணும். மற்றபடிக்கு வந்து காடு தெளிவாக இருக்குதுங்க. சருவுன்னு பார்த்திங்கன்னாங்க, கிழக்கு சருவு தான் வருதுங்க. காடு வந்து கிழக்கு சருவு தான் வருது. மட்டமாக இருக்குது, துல்லியமாக பார்த்தா கிழக்கு சருவுங்க. இப்படி தான் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த குபேர மூலையில் ஒரு சின்னதாக ஒரு செட்டு, தகர செட்டு மாதிரி போட்டு சொட்டு நீர் பாசனத்துக்கு செட்டிங்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்படி தாங்க. இதெல்லாம் வந்து வீடுங்க, அக்கம் பக்கத்தில் இல்லை வீடு. இது சொட்டு நீர் செட்டிங்ஸுங்க.
இது வந்தால் போனால் ஏதோ ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சாலை தகர சீட்டு போட்டு இப்படி தான் வந்து இந்த காடு அமைச்சிருக்குதுங்க. இந்த காடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற பட்சத்தில் யோசிக்கவே வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நேரில் வாங்க, வந்து பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா பாட்டிட்டு நேருக்கு நேராக பேசிக்கலாம். வேறு ஒன்றும் சொல்கிறதுல ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நிலம் சம்மந்தமாக உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஏதாவது தேவைப்பட்டால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாங்க 95 85 37 67 67 இதுதான் என்னோடய ஃபோன் நம்பருங்க. நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவதுன்னா உடனே டக்குன்னு நம்மளுக்கு இந்த நம்பரை கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு எந்த நேரம் வேணாலும் நிலம் சம்மந்தமாக கூப்பிட்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் எடுப்பேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.